உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூக்கை எப்படி நகர்த்தணும், எப்படிலாம் அடிக்கணும், எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ ரூக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரூக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பானை அடிக்கணும் அப்படின்னா இந்த ரூக் டைரெக்டாக ஒரே ஹிட்டில் இங்கேருந்து இங்கே வந்து அடிச்சிட முடியும். ரைட்டுங்களா? சரி, இந்த பான் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ட் ஹீட்டுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ரூக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ரெண்டு பாதை தான் இருக்குது. மிச்ச 2 பாதையும் இந்த பக்கம் மறைஞ்சிருச்சு, அதனால் அங்கே போக முடியாது. இது 4 பாயிண்ட் பீஸ். அதில் 2 டைரெக்ஷன் வந்து போயிடுச்சு. ஸோ இருக்கிற 2 டைரெக்ஷன்லேயும் டைரெக்டாக ஹிட் பண்ண முடியாது. அதனால் இங்கே வந்து இதை அடிக்கலாம் ஒரு முறை, இங்கே வந்து இதை அடிக்கலாம் இன்னொரு முறை, இது மாதிரியும் அடிக்கலாம். அப்போ ரூக்கை வச்சு அடிக்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது, 2 டைரெக்ஷனில் வந்து பண்ணலாம். சரி, இங்கே ஒரு பான் இருக்குன்னு வைங்களேன். இந்த பானை இங்கே வந்து இதுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது மூலை இதை ஹிட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே வந்து இதை 2வது மூலை ஹிட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த பான் நீங்கள் அடிக்க வேண்டிய பான் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே உங்கள் பானை இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பாதையில் வந்து இங்கே அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பானை அதுக்கு தடையாக இருக்கும். ஸோ இதில் இந்த பாதையை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ இன்னொரு பாதை எதை பயன்படுத்தலான்னா கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பாதையில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பாதை இருந்தால் மட்டும்தான் ஒரு பாதை அடைச்சா இன்னொரு பாதையில் போகிறதுக்கான பாதை தெரியும். ரைட்டுங்களா? இப்போ இந்த பாதையும் அடைச்சிருக்குன்னு வைங்க. இப்போ எப்படி போவாங்க? 2 ஸ்டெப்ஸில் கண்டிப்பாக அந்த பானை ரீச் பண்ண முடியாது. ஸோ 3 ஸ்டெப்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 அப்படி ரீச் பண்ணலாம். 1 2 3 அப்படி ரீச் பண்ணலாம். 1 2 3 அப்படி ரீச் பண்ணலாம். இது மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து வரலாம், இங்கே வந்து வரலாம், இங்கே வந்து வரலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதில் நிறைய விஷயங்கள் தெரியும் போது தான் நமக்கு இடைஞ்சல் இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக புரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பக்கமும் இடைஞ்சல் இருக்குது, இந்த பக்கமும் இடைஞ்சல் இருக்குது. இப்போ 4 திசையிலையும் நான் இடைஞ்சல் வச்சுருக்கேன். ஆனால் 4 திசையிலையும் நம்மளால் கொண்டு வர முடியும். பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3 புரியுதுங்களா? எல்லா பக்கத்தில் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியுது அந்த பானை. இதுதாங்க 1 2 3. இப்போ 4 டைரெக்ஷன்லேருந்துமே இந்த பானை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பை குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது போல் நம்ம கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸை நம்மளாக க்ரியேட் பண்ணி நம்ம ஓன் ஐடியாஸில் இது மாதிரி பண்ணி அவங்கள பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரூக் இங்கேருந்து எங்கெங்கே வருங்கிறத ஃபஸ்ட்டு அவங்கள பிளான் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்து இதை அடிச்சுட்டு 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 இங்கே வந்து முடிக்கணும். அப்போ இந்த பிளான் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஓவரால் பிளான் குழந்தைங்க சொன்னதுக்கப்புறம் அவங்கள மூவ் பண்ண சொல்லுங்கள். அப்படின்னா அவங்க க்ளீனாக ஒவ்வொன்றா அடிப்பாங்க. இதை அடிக்கிறாங்க, அப்புறம் இதை அடிக்கிறாங்க, இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், அண்ட் தென் இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், அப்புறம் இதை அடிக்கலாம், அப்புறம் இதை அடிக்கலாம், அப்புறம் ஃபைனலாக இதை அடிக்கலாம். இதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கிறது, ப்ராப்பர் வேயில் போனோன்னா ஈஸியாக நம்ம அந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி சொன்ன விஷயத்துலேருந்து குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஆனால் அந்த ஒர்க்கு சிம்பிளான ஒர்க்கு தான். அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாதையே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி அதை போய் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் எந்த ஒரு ஒர்க்குக்குமே. சரிங்களா? அப்போது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பான் எண்டிங் வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு பானை வச்சா அந்த ரூக் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த ரூட்டில் போனால் தான் இதை முடிக்க முடியும், இந்த ரூட்டில் போனாலும் முடிக்கலாம், இந்த ரூட்டில் நிறைய பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்பர் ஆஃப் வேஸில் இருக்குது. அதில் எந்த பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம எடுக்கிறோம், எது ஷார்ட்டஸ்ட் வே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் குழந்தைகளால். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம வந்து இந்த ஆப்பில் பார்ப்போம். சரிங்களா?
ஆப்பில் பார்த்துட்டு இந்த ஊர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? எந்த ரூட்டில் வந்து கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது, தூரம் கம்மியாக இருக்கோ அந்த ரூட்டை பிடிச்சி நம்ம போகலாம். இல்லை நல்ல ரூட் வந்து ஹைவேஸ் ரோடாக இருக்கணும், குண்டும் குழியுமா இல்லாத பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூட் இருக்கும் மேப்பில். அதுபோல் தான் இங்கேயும் குழந்தைங்க யோசிக்கும்போது எந்த ஏரியா போய் எப்படி போனால் அந்த பானை பிடிக்கிறதோ, அந்த குயினை பிடிக்கிறதோ, ரூக்கை பிடிக்கிறதோ அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி கொஷின் நிறையா க்ரியேட் பண்ணி குழந்தைங்களுக்கு காமிங்க. அதனால் அவங்களோட நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நன்றி. இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.